கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. தேவ சேனை ஊழியத்தின் சார்பாக தேசத்து நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவங்களோடு பேசும்படியாக ஒரு நிமிஷம் ஆண்டு தலை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் வார்த்தையை அவளோடு கேட்கும்படி அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் பேசும். நாம மகிமைப்படட்டும், தடைகள் மாறட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். நாட்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தாருங்க. 2 பட்டணத்தாரை குறித்து பார்க்கிறோம். ஒண்ணு இந்த பெரையா பட்டணத்தார், இன்னொன்னு தெசலோனிக்கேயர் பட்டணத்தார். ஆனால் இந்த தெசலோனிக்கேயர் பட்டணத்தாரை காட்டிலும் இந்த பெரையா பட்டணத்தார் நற்குணசாலிகளா இருந்த காரணம்னா, இவங்க தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து வேத வாக்கியம் இப்படி இருக்கிறதா, நம்ம சரியா இருக்கிறோமா, வேத வாக்கியம் எப்படி இருக்கு, நம்ம எப்படி வாழ்கிறோம், அவள் ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகளா இருக்கிறார்கள். ஆனா அந்த தெசலோனிக்கேயர் அந்த பட்டணத்தார் பாத்தீங்கன்னா சண்டை போடுகிறவர்களாய், கலகம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். தொடர்ந்து அதுக்கு முன் பகுதியில் நீங்க வாசித்தால் தெரியும். போல இந்த நாட்களிலே இந்த வேதம் நல்ல குணத்தை கொடுக்கக்கூடியது, நற்குணங்கள். இங்கேயோ சாட்சிகளை கேட்கிறோம், சிறைச்சாலை இருக்காங்க, இந்த வேதத்தை கொடுத்த உடனே மனம் திரும்புறாங்க. எத்தனையோ ஜனங்களுக்கு இந்த வேதம் சுகத்தை கொடுக்கிறது, இந்த வேதம் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. அது கிறிஸ்தவ மதத்தில் அல்ல, மார்க்கம் ஒரு மன மாற்றத்தை கொடுக்கிறது. பார்க்கிறோம். நாங்களும் கூட வேதாகமத்தை கிராமங்கள் தோறும் கொடுக்கிறோம். கிட்டத்தட்ட 69,000 புதிய ஏற்பாடு வீடுகள் தோறும் கொடுத்திருக்கிறோம். ஒரு புதிய ஏற்பாடு 50 ரூபாய் சில வீடுகளுக்கு கொடுக்கிறோம். நிறைய மக்கள் கொடுக்கிறோம். காரணம், இது வாழ்க்கையை மாற்றும், பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். நம்முடைய ஒரு திருமண நாட்கள், ஒரு விசேஷ நாட்கள்ல கூட நம்ம என்ன செய்யலாம், நம்ம சார்பா ஒரு புதிய ஏற்பாடு கொடுக்கலாம். ஒரு புதிய ஏற்பாடு 50 ரூபாய். நாங்கள் இதை தமிழ்நாடு இந்தியா முழுந்து கொடுக்கும்படி தீர்மானித்து கர்த்தருடைய காரியத்தை செய்து வருகிறோம். காரணம், இந்த வேதத்தை ஏன் கொடுக்கணும்னா, ஒரு மனுஷனை வாழ்க்கையை மாற்றக்கூடியது, குணத்தை மாற்றக்கூடியது, நல்ல குணத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த நாட்களிலே கிறிஸ்தவங்களை ஒரு நற்சாட்சியா பார்ப்பாங்க. உங்களுக்கு கெட்ட வார்த்தை சொன்னா அவங்க கிறிஸ்தவங்களாம்பாங்க. ஒரு சண்டை போட்டா அவங்க கிறிஸ்தவங்களான்னு கேட்பாங்க. ஒரு வேதத்தை தூக்கி கொண்டு குடும்பத்துல சாட்சி இல்லைன்னா அவங்க கிறிஸ்தவங்களான்னு நம்மளை கேட்பாங்க. ஏன்னு சொன்னா, உலக மனிதர்கள் எதை பேசினாலும் என்ன செய்தாலும் ஒரு கேள்வி கேட்க மாட்டார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், இந்த வேதத்தை தூக்கி சுமக்கிறவர்கள், ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகள் நல்ல குணமுள்ளவர்களா இருக்கிறார் என்று சொல்லி இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்க ரூத்து 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த ரூத்து புஸ்தகத்திலே அங்கே அந்த ரூத்தை குறித்து பார்க்கிறோம். அங்க பெத்தேல்ல அந்த பெத்லெஹேமுக்கு ஒரு பஞ்சம் உண்டாகுது. ஆகவே அங்க இந்த நகோமி என்ன செய்றா, தன்னுடைய கணவருடைய எலிமெலெக்கோடு மோவாப் தேசத்துக்கு போறாங்க. 2 பையன் கூட்டிட்டு போறாங்க. அங்க போன பிறகு கணவர் இறந்துடுறா. 2 கல்யாணம் முடியுது. ஒரு பால் ரூத், 2 மருமகள், ஒரு அந்த பையன்கள் அவங்க மறிச்சு போயிடுறாங்க. உடனே அந்த நகோமி தன்னுடைய சொந்த ஊருக்கு, இங்க பஞ்சம் தீர்ந்துட்டு ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கான்னு அவள் கிளம்பி வரும்போது அந்த மறுமொழி அழைத்து கொண்டு வரா. வர்ற வழியெல்லாம் சொல்றா, சரி இனிமே நம்ம அழைத்து போக கூடாது, அவங்க தாயார் வீட்டுல பெற்றோர் வீட்டுல பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் சொல்லி. ஒரு பாலும் அந்த இடத்துல என்ன செய்யறா, முத்தமிட்டு அவ போயிடுறான். ஆனா ரூத் என்ன செய்யறா, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நகோமியை கூட நான் வரேன், உம் ஜனம் என் ஜனம், உம்முடைய தேவன் தான் என் தேவன், இனிமே நீர் மரணம் தான் நம்மளை பிரிக்க முடியும், உன் கூடத்தை நான் வருவேன், உறுதியா நிக்கிற கட்ட கூட்டிட்டு போறான். அப்ப இங்க வந்த பிற்பாடு இந்த ரூத் 3:11 அந்த ஊருக்குள்ள வரா பாருங்க. அவ அந்த மாமியாருக்காக அவ சில காரியங்களை செய்யறா. என்ன செய்யறான்னா, அவளை அறுவடை போய் அங்க கதிரில போறக்கு கொண்டு போய் மாமியாருக்கு சமைச்சு கொடுக்க முடியும், அவ தன் மாமியார் பூஷிக்க முடியாத காரியங்களை செய்யறான். அப்ப அந்த ஊரார் அவளை குறித்து சொல்றாங்க, நீ ஒரு பெரிய நற்குணசாலி, நீ ஒரு நல்ல குணசாலி. நீ எப்படி சொல்றீங்க? நான் ஊரார் சொன்னாங்க, நீ பழைய வாழ்க்கை விட்டு, உன் பழைய தேசத்தை விட்டு, பெற்றோர் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உன் மாமியார கூடவே நீ அவளுக்கு நீ பணிவிட செய்வத இந்த ஊரார் பார்த்து சாட்சி கொடுக்கிறார், நீ நல்ல ஒரு குணசாலி. அப்போ காரணம் சொல்லுங்க, எப்போ அந்த ரூத்து ஆண்டவரை மோவாபிய பெண்ணா இருந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாலும் அப்பவளுக்கு நல்ல குணமாயிட்டு. இந்த நாட்கள்ல அவ கணவனை இழந்திருந்தா கூட தன் மாமியார் மாத்திரம் போதும், சொத்து இருக்கா சுகம் இருக்கா ஒன்றுமே தெரியாது. ஆனா கணவன் தன் மாமியாருக்காக, ஆண்டவருக்காக அவ என்ன செய்யறா, அந்த மோவாப்பை விட்டு பெத்லெஹேம் வாரா. இந்த நாட்கள்ல எத்தனையோ பெண்கள் நம்ம பார்க்கிறோம், அவங்க நல்ல ஒரு குணசாலியான பெண், அவளுடைய முத்தை விளையற பெற்றது. நீதிமொழி 31 அதிகாரத்தில் சொல்கிறது. அவளை கண்டுபிடிப்பவன் யான்? அந்த குணசாலியான ஒரு பெண்ணை இன்னைக்கு யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அப்படித்தான் வேதம் சொல்கிறது. அப்ப ஒரு குணசாலியான பெண் இந்த வேதத்தின்படி வாழும் போது அவன் நல்ல குணசாலியாய் வாழ முடியும். அப்ப இந்த குணசாலி பாருங்க, அந்த மருமகள் என்ன செய்யறா, மாமியாரை போஷிக்கிறா, மாமியாரை நல்லா கவனிக்கிறா, மாமியாரை நல்லா என்ன செய்யறா, எவ்வளவு கவனிக்க முடியுமோ அவரை நல்லா கவனிச்சு சந்தோஷமா வச்சிருக்கிறா. அதனால அவள்
தன் மருமகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். நல்லா கவனிக்கிற நாட்கள்ல மருமக்கள் மகனா மருமகளா இல்ல மகன் மருமகனா இருக்கலாம், நீங்க இவங்க பெற்றோரா இருக்கலாம், அவங்க பெற்றோரா இருக்கலாம். வேதம் என்ன சொல்கிறது, நல்லா அவங்களை நம்ம உபசரிக்கணும். ஒரு வயதான நாட்கள்ல பெத்தவங்களை நல்லா நம்ம உபசரிக்கிறவங்களா இருக்கணும், நல்லா கவனிக்கணும். அவங்களுக்கு வேண்டிய ஒரு காப்பியா சாப்பாடா, அவங்களுக்கு ஒரு ஆடையா, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம அதை கவனிச்சு செய்யணும்னா அவங்க நம்மளை ஆசீர்வதிக்கணும். நம்ம வேதனைப்படக்கூடாது. இப்படி ஒரு பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்துட்டாலே வேதனைப்படாதபடிக்கு அவங்க இருதயம் ஆசீர்வதிக்கணும். ஆண்ட சொல்ல யாரை ஆசீர்வதிப்பா, நான் ஆசீர்வதிப்பேன். வயது முதிர்ந்தவங்க எல்லாம் ஆசீர்வாதம் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சந்ததி கிடைக்கும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒரு நாள் ஒரு வயசான ஒரு அம்மா சொன்னாங்க, தன்னுடைய மருமகள் எல்லாம் கவனிக்கணும், ஊழியம் செய்றவங்க தான். அந்த அம்மாவுடைய அந்த மாமியார் ஒரு நாள் சொன்னாங்க, வீட்டுல இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு மீன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு கொஞ்சம் கண் பார்வை மங்கிட்டு, மீன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் சாப்பாட்டுல தடவி பாக்குறேம்மா, ஒரு மிளகாவும் தக்காளி பழம் இருந்துச்சு, ஒரு மீன் கூட இல்லம்மா அப்படி சொல்லி. அப்ப அந்த மருமகள் ஊழியம் செய்யறவங்க, அவங்க ஊழியம் செய்யறவங்க ஒரு 50-60 வயசு இருக்கும், ஊழிய வயது முதிர்ந்தவங்க தான். அந்த மாமியார் ரொம்ப வயது முதிர்ந்தவங்க. அப்ப அவங்க சொல்ற ஒரு சாட்சியம்னா, ஒரு குழம்புல கூட மீன் குழம்புக்குள்ள ஒரு மீன் கூட போட்டு தரலன்னு சொல்ல. அநேக பேர் சொல்றாங்க, ஒரு காப்பி தருவதில்ல, 4 மணி 6 மணி ஆனாலும் பாக்குறேம்மா மரும காப்பி தருவாளான்னு பார்த்தா காப்பி தர மாட்டேங்கிறா. எத்தனையோ பேர் இன்னைக்கு அந்த மாமியார்கள் மிக வேதனைப்படுறதா இருக்காங்க. வேதத்தை தான் நம்ம தூக்குறோம், நல்ல ஜெபத்துக்கு போறோம். சிலர் ஜெபத்துக்கு போறாங்க, ஒரு பொண்ணுலாம் நல்ல எல்லா கூட்டங்களுக்கும் சர்ச்சுக்கு போவா, மாமனார் மாமியாருக்கு சோறே பெண் வச்சுட்டு போக மாட்டா. வயசானவங்க அவங்க அப்படி தவுண்டு ஒருக்கா வெயில்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க திருப்பி அந்த நிழல்கள் கூட போக முடியல, குடிக்க தண்ணி கிடையாது, ரோட்ல இருந்து லாரி கத்தி கூப்பிடுறாங்க. அவங்க ஒரு ஊழியம் செய்தவங்க ஒரு அந்த வயசான காலத்துல நின்று ரோட்ல நின்று கத்தும் போது என்னோட மக ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது பார்த்து, அவங்களுக்கு தண்ணி வேணுமா, தண்ணி இல்லமா, மருமகள் எங்க, அவ ஜெபத்து போயிட்டா, அவங்க தண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க. எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியங்களுக்கு. எத்தனை வீட்டுல மருமக்கள் வயசான உடனே மாமியார் என்ன செய்தோம், நம்ம உதாசனப்படுத்துறோம். நீங்க பாத்தீங்கன்னா சில பொண்ணு பார்க்க போகும்போது முதல்ல மாப்பிள்ளை நினைச்சவரும் சோப்பா இருக்கணும், பொண்ணு அழகா இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல மாப்பிள்ளை சொல்லுவாரு அப்படி. ஆனா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் சொல்லுவாங்க, இல்ல நல்ல ஜெபிக்கிறப்பல, நல்ல குடும்பம், சர்ச்சு போறா, கூட்டங்கள் போறா, கட்டிக்கோன்னு சொல்லி அவளுக்கு ஊக்கப்படுத்துறவங்க தாயாரும் அந்த உடன் பிறந்த சகோதரிகள் தான். ஒரு கல்யாணம் முடிச்சு வந்தோன்னா முதல்ல அவருக்கு முத்தம் கொடுத்து வாழ்த்தி அந்த வீட்டுக்குள்ள கூட்டு வருது யாருதான், அந்த மாமியாரு நாத்தனார் தான் கூட்டு வராங்க. ஆனா வந்த பிறகு முதல்ல அவங்களுக்கு பகை என்னன்னா அந்த நாத்தனாரும் இல்லைன்னா அவங்களுக்கு மாமியார் தான். வேதம் சொல்லுது, நம்ம குணசாலியான ஒரு பெண்ணா இருக்கணும். தேவன் நம்ம கொடுத்த பெரியவங்களை, குடும்பத்தார் பெற்றோரை நம்ம வயது முதிர்ற வரைக்கும் அவங்களை தாங்கணும், அவங்களை ஏந்தி சுமக்கணும், நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். ஒரு குழந்தைய போல அவங்க மாறுவாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும். அது செய்யறத தேவனுக்கு பிரியமானதா இருக்கும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை அதனால இந்த நாட்கள் இந்த மருமக்கள் என்ன செய்யணும், உண்மை உத்தமா இருக்கணும். ஒரு நாள் பாத்தீங்கன்னு சொன்னா சில மாமியார்கள் கூட இருக்கிறாங்க. அந்த மாமியார் நீங்க இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா ரூத்துல அந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர் சொல்றா, நான் நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேன். அவர் மாமியார் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஒருவேளை அவளுக்கு வாழ்க்கை முடிஞ்சிட்டு திரும்ப அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி அவ என்ன செய்றாங்கன்னா, திரும்ப ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அந்த மாமியாரோட இருதயம் ஏங்கிக்கிட்டே இருக்குது. கர்த்தர் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டோட இருதயமும் ஆண்டவருக்கு பிரியமா இருந்துச்சு. மாமியார் நல்லா இருக்கும்னு மருமகன் நினைக்காங்க, மருமகன் நல்லா இருக்கும்னு மாமியார். அதனால்தான் திரும்ப அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கத்தர் கொடுத்து அந்த பேர பிள்ளைய நகோமி தூக்குற அளவுக்கு ஊராரே பாராட்டுற அளவுக்கு கத்தர் ஆசீர்வதிக்கிறார். அது ஒரு சந்ததியை கத்தர் கொடுக்கிறார். அந்த சந்ததியில தான் தாவீது வரார், தாவீது சந்ததி இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்போ அந்த சந்ததியை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கணுமா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுமா, பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா, நம்ம மாமியார் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், மறுமொழி செய்ய கடமை செய்யணும். சில மாமியார் வாழ விடுவதில்லை. நாட்கள் ஒருத்தர் பாருங்க, பையனுக்கு பொண்ணே கிடைக்கல, ரொம்ப அலைஞ்சி தேடி எடுத்து கல்யாணம் முடிச்சுட்டாங்க. கல்யாணம் முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் தான் இருக்கும், அதுக்குள்ள அந்த அம்மா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, அவன் பின்னாலே போறான் பாத்துக்கோங்கன்னு. அப்ப நான் சொன்னேன், வேற எங்கேயும் போக கூடாது, பொண்ணு கிடைக்கல நாள் கல்யாணம் முடிச்சுமே பிள்ளைகள் சந்தோஷமா வாழாண்டாமா அப்படின்னு சொல்லி. அப்ப நிறைய எனக்கு ஜெப குறிப்பு வருது. நிறைய இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, என் மாமியார் என்ன வாழ விடுறது கிடையாது, போன் போட்டு தேவையில்லாத எங்க 2 பேரும் பிரிக்கிறாங்க. அப்ப தேவன் நினைத்தது மனிதன் பிரிக்காது இருக்க கடவுள். இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகளாகிய நாம என்ன செய்யணும்னா, நம்ம சாட்சியவங்களா இருக்கும். நீங்க கலாத்தியர் 5:19 பாத்தீங்கன்னா, சண்டை, வைராக்கியம், விரோதங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருந்தா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. நம்ம சொந்த குடும்பத்துக்கு ஒரு சாட்சி இல்ல, நம்ம சண்டை போட்டோம்னா அங்க வாழ முடியாது. என்னோட சின்ன மாமியார் ஒருத்தர் உண்டு, அவங்களுக்கு கணவர் கிடையாது, பிள்ளை கிடையாது. திடீர்னு ஒரு நாள் அவங்க கீழே விழுந்து உடம்பு அடிபட்டு முடியாத பட்சத்துல அவங்க இருந்தாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் அசைய முடியாம இருந்தாங்க. அப்ப எங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு போயிட்டாங்க. நான் ஊழியத்து போயிருந்தோம். சொந்தக்காரங்க எங்க வீட்டுல வச்சுட்டு போயிட்டாங்க. நான் அப்புறம் அவங்களுக்கு எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல பார்த்து பணிவிட பார்த்து அவங்களுக்கு மோசன் போறது, அவங்களுக்கு குளிப்பாட்டி விடுறது, சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா எங்க அத்தை முகத்துல ஒரு சந்தோஷம் கிடையாது. யார் பார்த்தா அந்த வயசான 80-85 வயசு ஆயிட்டு, இந்த வயசுல நீங்க இருக்கிறோட மறிச்சிருக்கலாமே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இப்படி
இப்படிதான் எல்லாரும் பேசிட்டு போனாங்க. நானும் அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுப்பேன், கேட்கறதுக்கு முன்னால காப்பி கொடுப்பேன். போதும் போதும், அவங்க சாப்பிட்ற வரைக்கும் என்கிட்ட சாப்பிடும் போதெல்லாம் போதும் போதும் தான் சொல்லியிருக்காங்க. நிறைய ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பெரியவங்களுக்கெல்லாம் அப்படி கொடுத்து ஒருவேளை அந்த நாட்களில அவங்களுக்கு அதை கொடுக்க போதுமா போதுமான்னு சொல்லி சாப்பிட்டாலும் கூட மனசுல சந்தோஷம் இல்லை. கடைசியில் ஒரு நாள் நான் பார்த்து நேர போய் எங்க அத்தையை கூப்பிட்டு அவளை கட்டி பிடிச்சு அவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்து, அத்தை எதுவும் நினைக்காதீங்க, நான் பிள்ளை மாதிரி எல்லாத்தையும் நான் பார்ப்பேன், நீங்க ஊழியக்கார வீட்டுக்கு வந்துருக்கீங்க, சுகமாவே பெறுவீங்க. அப்படியே உங்களுக்கு எந்த ஒரு கடைசி நாட்கள்ல பார்க்க வேண்டிய ஒரு படுக்கையில இருந்தா கூட நான் பார்ப்பேன், நீங்க பயப்படாதுன்னு சொல்லி அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த பிற்பாடு அன்னைக்கு வந்துச்சு சந்தோஷம் முகத்துல. அவ்வளவு ஒரு பூரிப்பு, அந்த சுகமாயி வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப என்னன்னா அவங்களுக்கு ஒரு வயசான காலத்துல ஒரு ஆறுதல் தேவை. பிள்ளைகள் வாழணும். ஆகவே இந்த நாட்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பங்கள் சாட்சியா வாழணும். கசப்பு மருமகள் மேல இல்ல மாமியார் மேல குடும்பத்தின் மேல நம்ம தேவனுடைய கிருபை இழந்துரும். பரவாயில்ல, ஒரு ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். சர்சாட்சி இன்னைக்கு ஒரு மருமக்களா இருக்கிற நீங்க ஒரு மாமனார் மாமியார நல்ல உபசரிங்க, அன்பு செலுத்துங்க. தேவன் பாப்பார். அவங்க இதயத்தை உங்களை வாழ்த்தணும், ஆசீர்வதிக்கணும். அது ஆசீர்வாதத்தை கொண்டு சந்ததி சந்ததி ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒருவேளை நீங்க அந்த சாபத்தை வாங்கினீங்க, அந்த சாபம் நம்ம பிள்ளைகளுக்கு பின்தொடரும். அதனால கவனமா இருக்க. இன்றைக்கு மாமியாரா சிலர் கஷ்டப்படுறாங்க. அன்னைக்கு அவங்க மாமியார் எப்படி கவனிச்சாங்கன்னு தெரியாது. ஒரு அம்மா 90 வயசு வரைக்கும் தெருவோலி அலையுது. கடைசி விசாரிச்சு பார்த்தா அவங்க மாமியார் அவங்க கவனிக்கல, அவங்க கணவனை சரியா கவனிக்கல, அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தெருவோலி அலைஞ்சாங்க. அப்ப நாம மறுமலா இருக்கிற காலங்கள்ல பெரியவங்களை வயது முதிர்ந்தவங்களை நம்ம நேசிக்கும் பொழுது, நமக்கு ஒரு காலம் வரும் பொழுது நம்ம நேசிக்கிறவங்களை கத்திரையில் பெண்ணிட அம்மா சாட்சி. எங்க அம்மா எல்லாம் மறிக்கிறதுக்கு முன்னால எல்லாரையும் நல்லா நேசிப்பாங்க, நல்ல உதவி செய்வாங்க. அவங்க மாமியார, நாத்தனார, பெரியவங்களை, சொந்த பந்தங்களை. அதனால எங்க அம்மா மறிக்கும் போது பிள்ளைகள்லாம் கூட இருந்து அந்த அளவுக்கு அவங்களை கவனிக்க ஆண்டவர் கிருபை செய்தாரும். அந்த எங்க அம்மாட்ட கண்ணை கூட நினைச்சது மூடுன்னு கத்த. இந்த நாட்களில நம்ம எதை செய்யறோமோ அதுதான். அவ இந்த நாட்கள்ல அந்த ரூத்தோ நகோமியோடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்த காரணனை ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒரு நேசித்து சத்தியத்தின்படி இந்த வேத வசனத்தின்படி வாழ்ந்தாங்க. இந்த வசனம் நம்மளோட பேசணும். அதனால இப்ப இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா ஆதியம் 26:35 அதிகாரத்திலும் 27:46 யூதி பஸ்மாத் 2 பேர் ஏசாவுடைய மனைவிகள். அந்த ரெபெக்கால ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க. மனநோவா இருக்குது, வாழ்றவடி செத்து போயிடலாம். அந்த 2 மருமகளும் படுத்துற பாடு, நம்ம செத்து போயிடலாம் நம்ம வேதனைப்படுறோம். அப்போ அவளுடைய இறுதி எப்படி இருக்கு, அவங்க எப்படி ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆகவே இந்த நாட்கள்ல வேதத்தை தூக்குறீங்க, சர்ச்சை பண்ணீங்க, ஜெபம் பண்றீங்க, ஏசப்பை ஏற்றுக்கொண்டிருங்க. எந்த மருமகளும் மாமியாரோட சண்டை போட ஒப்புரவாகணும். எந்த மாமியாரும் மருமகளோட சண்டை போடக்கூடாது, ஒப்புரவாகணும். இது இல்லைன்னா 2 பேருமே பரலத்து போக முடியாது, பரலஜத்துக்கு போக முடியாது. இவங்க உங்களை ஆசீர்வதிக்கணும், அவங்க உங்களை ஆசீர்வதிக்கணும். நான் இவ்வளவு போய் எதுக்கு மாமியாரா வந்தா நீங்க வருத்தப்படக்கூடாது, நீங்க ஏன் இந்த மருமக வந்தான்னு வருத்தப்பட. அப்ப தேவன் செய்த தப்பா? அவ்வளவு ஜெபம் பண்ணி ஆலயத்துல ஆராதனை திருமணம் முடிச்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள தேவனுடைய செய்த எல்லா காரியமும் அது நன்மைக்கு எதுவாய் சில குறைபாடுகள் இருக்கும், நிறைய குறைவு இருக்கும். நீங்க சரி பண்ணி ஒருத்தருடைய இதயத்தை குளிர பண்ணுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவாராக. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திர நாட்களில எந்தெந்த குடும்பங்கள்ல சமாதானத்தை இழந்திருக்கிறாங்களோ, சொத்து போதும் ஆண்டவரே, பெற்றோர்கள் வேண்டாம், இல்ல பிள்ளைகளை வாழ விடாதபடிக்கு பலவிதமான மாம்சத்தின் திட்டங்களோடு செயல்படுற அகித்தப்படி ஆலோசனை எல்லாம் இயேசுவின் நாமத்திற்கு நிர்மூலமாக்கப்படட்டும். ஒரு கஷ்டப்புகள் மாறட்டும், வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்துல குடும்பத்துல சமாதானம், அலங்கத்திற்குள்ள சமாதானம் உண்டு சொன்னீங்களப்பா. அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உனக்கு உண்டான யாவற்றுக்கும் சமாதானம். ஒவ்வொரு வீடுகள்ல ஆண்டவரே மாமியார், மாமனார், மகள், மருமகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஒவ்வொருக்குள்ளேயும் ஆண்டவரே அப்பா, மகன் மருமகளுக்குள்ள நல்ல சமாதானத்தை உண்டு பண்ண, விட்டு கொடுக்க, அன்பு செலுத்த, எல்லாத்தையும் பாடுகளை சவித்துக் கொள்ள, நன்மை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பிரிந்த குடும்பம் ஒன்றி செலுத்து, ஒப்புரவாகட்டும். கசப்புல எடுத்து போடுங்க. ஒருவருக்கு ஒருவர் பாரப்பட்டு ஒருவருக்கு ஒரு உதவியா, ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே பெரியவர்களுக்கு இவர்கள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேட, ஆண்டவரே சின்ன பிள்ளைகளுக்கு இவர்கள் சந்தோஷத்தை சமாதானம் தேட, அது இருதயத்தை ஆண்டு பக்குவப்படுத்த ஜெபிக்கிறப்பா. தடைகள் மாறட்டு. வாழ்க்கையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் வயதான நாட்கள்ல ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையை குறித்து ஆண்டவரே அப்பா கசப்போடு இருக்கிற மனநோடு இருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தை அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. சமாதானத்தின் தேவன் அற்புதத்தை செய்யுங்கப்பா. இதோ நான் உன்னோடு கூட இருந்து உன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன். அப்படியே ஆசீர்வதிங்க. தடைகள் மாறட்டும். குடும்பமா இருக்க எல்லா சத்துடைய கிரிகள் இயேசு நாமத்தை அழிக்கப்படட்டும். கரத்துல கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுன்னேரி என்கிற பகுதியில தேவசேனை என்கிற ஊழியத்தை குடும்பமாக செய்து வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் கிராம ஊழியங்கள், கிராமங்களுக்கு சென்று புதிய ஏற்பாடு என்கிற ஊழியத்தை செய்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, அநேக இடங்களில் ஜெபக்குழுக்கள் உருவாக்கி மாதந்தோறும் உபவாச கூட்டங்கள் வைத்து பல மருத்துவமனைகளுக்கு சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, மாதத்துக்கு ஒரு முறை
தேவ சப்தம் அப்படின்ற ஒரு பத்திரிகை வெளியிடுகிறோம். அநேகர் இதை வாங்கி வாசித்து பயனடைகிறார்கள். உங்களுக்கு தேவை என்றாலும் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு அதை இலவசமாக அனுப்பி வைப்போம். அது மாத்திரமல்ல, அநேகருக்காக விடுதலைக்காக ஜெபிக்கிற மக்கள், பிசாசு போராட்டங்கள், வியாதிகள், குடும்பங்களில் சில பிரச்சனைகள் பிடிப்பட்டவங்களுக்கு சென்று நாங்கள் ஜெபிப்பது உண்டு. கர்த்தர் அநேகருக்கு நல்ல விடுதலையும் சுகத்தையும் கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நாங்கள் குடும்பமாக மனைவி 2 பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். 2 பேருக்கு திருமணம் ஆகியிருக்கிறது. 2 பேரும் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்கள். எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற அந்த ஃபோன் நம்பரில் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.